வணக்கம் நண்பர்களே, விவேகம் விப்ளேஸ்லேருந்து டாக்டர் ஆனந்தராஜ். இன்றைய காணொளியில் பார்க்க இருக்கின்ற அறிஞர் ஒட்டக்கூத்தர். இவர் 11-12ஆம் நூற்றாண்டுகளில் விக்கிரம சோழன் அவர்களிடமும் விக்கிரம சோழனுடைய இரண்டாம் மகன் இரண்டாம் குலோத்துங்க சோழன் அவர்களிடமும் அவருடைய இரண்டாவது மகன் ராஜராஜ சோழன் அவர்களிடமும் அவைப்புறவலாக விளங்கிய மிகச்சிறந்த கவிஞர் ஒட்டக்கூத்தர் ஆவார். இந்த ஒட்டக்கூத்தர் எவ்வாறு பெயர் பெற்றதென்றால், ஒட்டம் என்பது அவைகளில் புலவர்களுக்கிடையே பந்தயம் வைத்து போட்டியினை விளையாடுவது ஒட்டம் என்றும், கூத்தன் என்றால் முதலில் வருவது. தாம் எழுதிய கவிதைகளில் அவையில் முதலில் பந்தயத்தில் வைத்து விளையாடுவதனால் இவருக்கு ஒட்டக்கூத்தர் என்று பெயர் பெற்றது. இவர் தமிழ்நாட்டில் உள்ள திருச்சி மாவட்டத்தில் மலரி என்ற கிராமத்தில் பிறந்திருக்கின்றார். அந்த மலரி என்ற கிராமம் தற்பொழுது திருவெரும்பூர் என்று அழைக்கப்படுகிறது. இவர் எழுதிய நூல்களாவன பிள்ளைத்தமிழ், ஈட்டி 70, அரும்பை 900, தக்கையார் பரணி, 70, 4000 கோவை, கம்ப ராமாயணத்தில் உத்தரகாண்ட் பகுதி, கலிங்க பரணி, மூவர் உலா, எதிர்நூல், தில்லையுலா போன்ற தமிழ் நூல்களை எழுதியுள்ளார். இதில் பிள்ளைத்தமிழ் என்பது முதலாம் குலோத்துங்க சோழனை பற்றி எழுதிய நூல். இவர் முதலாம் குலோத்துங்க சோழனை பற்றி எழுதிய முதல் சிற்றிலக்கிய நூலே தமிழில் வந்த முதல் பிள்ளைத்தமிழ் நூலாகும். அடுத்தது ஈட்டி 70 என்ற நூல் அங்கு வாழ்ந்த செங்குந்தர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றியும், அறுபை 900 என்ற நூல் அருகம்பாக்கத்தில் வாழ்ந்த கிராம மக்களினுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றியும், தக்கையார் பரணி என்ற நூல் தக்கன் என்ற அரசன் யாகம் செய்யும் பொழுது அவன் மீது கோபம் கண்டு சிவன் அந்த யாகத்தை எவ்வாறு அழித்தான் என்ற கதையாகவும் எழுதப்பட்டுள்ளது. மேலும் கலிங்க பரணி என்ற நூலில் கலிங்க மன்னன் வீமனை இரண்டாம் குலோத்துங்க சோழன் வெற்றி கொன்ற வெற்றி வாகை சூடிய நிகழ்வினை கலிங்க பரணி என்ற நூலாகவும், மூவருலா அதாவது விக்கிரம சோழன், குலோத்துங்க சோழன், ராஜராஜ சோழன் மூவருடைய அரும் பெருமைகளை எடுத்து கூறக்கூடிய நூலாக மூவருலா என்ற நூல்களையும் எழுதியுள்ளார். இவர் பூந்தோட்டம் என்ற ஊரில் மிகப்பெரிய சரஸ்வதி சிலையை அமைத்ததாகவும், அதனாலேயே அந்த ஊர் பூந்தோட்டம் கூத்தனூர் என்றும் அழைக்கப்படுவதாக வழங்கப்படுகிறது. நண்பர்களே, இன்றும் கூட அந்த பூந்தோட்டம் என்ற கிராமத்தில் சரஸ்வதிக்கென்ற நிறைய கோயில்கள் இருக்கின்றன. நீங்கள் திருவாரூர் டு மயிலாடுதுறை சாலையில் செல்லும் பொழுது தனியார் பள்ளிகளில் மிக உயரமான அளவில் சரஸ்வதி சிலைகள் அமைக்கப்பட்டிருப்பதை காணலாம். இந்த ஒட்டக்கூத்தர் அவர்கள் கும்பகோணம் அருகே தாராசுரம் என்ற ஊரில் உள்ள வீரபத்ர சுவாமி திருக்கோவிலில் ஜீவ சமாதி அடைந்தார். நன்றி நண்பர்களே. வரும் காணொளியில் வேறொரு தமிழ் புலவரை பற்றி பார்ப்போம்.